அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை உரையாற்றிய மகாவிஷ்ணு கைது. ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பியவரை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை. வடக்கு வங்கக்கடலில் வலுப்பெற்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ₹2000 கீழே இணைய வழி மூலம் செய்யும் பண பரிவர்த்தனைக்கு 18% ஜிஎஸ்டி வரி. ஒன்றிய அரசின் திட்டத்தால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் குறையும் ஆபத்து. பிரதமர் மோடியை மீண்டும் மறைமுகமாக சாடிய RSS தலைவர் மோகன் பகவத், ஒருவருக்குள் கடவுள் சக்தி இருக்கிறதா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமென விமர்சனம். தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அமெரிக்காவின் BNY மெல்லான் வங்கிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தவும் வங்கி சேவைகளில் அறிமுகப்படுத்தவும் திட்டம். தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவர்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனே விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விநாயகர் சதுர்த்தி விழா உற்சாக கொண்டாட்டம். விதவிதமான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு. தங்கம் விலை சவரனுக்கு ₹320 குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் ₹53,440 விற்பனை. ஹைதராபாத்தில் ஐஸ்கிரீமில் விஸ்கி கலந்து விற்பனை செய்த ஐஸ்கிரீம் பார்லர் உரிமையாளர்கள் கைது. 12 கிலோ விஸ்கி ஐஸ்கிரீமை கைப்பற்றி போலீசார் ஆய்வு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.